நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இதோ இங்க பாரு. இனிமே நான் எப்படி உண்மை என்னன்னு நமக்கு தெரியும். ஆனா எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியும்? மத்தவங்க எல்லாம் சிவபிரசாதையும் அக்காவையும் தப்பாதான் பேசுவாங்க. இனி எத்தனை நாள் ஆனாலும் அந்த பேர் மாறுமா? சித்தாரா, நீ ரொம்ப பிராக்டிக்கலான பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு. என் மனசுல என்ன இருக்குங்கிறத புரிஞ்சிக்காம நீ இப்ப எடுத்த முடிவு சரிதான். என் முன்னாடி எனக்கு புரிஞ்சிருச்சு. சமுதாயத்துல மரியாதை எழுந்த ஒரு ஆளு உனக்கு தேவையில்லை. இனி இதை தாண்டி ஒரு விளக்கம் தேவையே இல்லை. நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல சந்திக்கும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்டா போறமேன்னு யோசிச்சேன். அது உண்மைதான். ரொம்ப ஃபாஸ்டா தான் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு பண்ற. அதே மாதிரி மற்ற விஷயத்தை நீ ஃபாஸ்டா செஞ்சு முடிச்சிரு. பெஸ்ட் விஷஸ். சிவா, எனக்கு இதெல்லாம் அப்பவே தெரியும் பாலா. இந்த காதல் கத்திரிக்கலாம் எனக்கு செட் ஆகாது. அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு ஓகே தான், நோ ப்ராப்ளம். போயிட்டு வரேன். நீ என்னம்மா யோசிக்கிற? நேத்து டியூஷன் இல்லப்பா, இன்னைக்கும் இல்ல, நாளைக்கும் இல்லைன்னு பிரீத்தி ஆண்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஏன் அப்படி? டீச்சர் எங்கேயாவது போயிட்டாங்களா? டீச்சருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. உடம்புக்கு முடியல எப்படி டியூஷன் எடுக்க முடியும்? நீ இங்கே இருந்து படி போதும். எனக்கு படிக்கவே தோணலப்பா. சரி, நீ டீச்சருக்கு ஒரு தடவை கால் பண்ணு. உடம்புக்கு என்னன்னு கேளு. இந்த உங்க நம்பர் எனக்கு தெரியாதுப்பா. அப்ப பிரீத்தி ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி கேளு. அதெல்லாம் வேண்டாம்ப்பா. அப்பா நாளைக்கு என்ன டீச்சரை பார்க்க கூட்டிட்டு போவீங்களா? நாளைக்கு எப்படிமா போக முடியும்? சூப்பர் மார்க்கெட்டோட பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இன்ஜினியர்ஸ் நாளைக்கு வராங்க. அப்பா நாளைக்கு எப்படியாச்சும் 1/2 மணி நேரம் ஃப்ரீ ஆயிக்கோங்க. நம்ம நாளைக்கு போய் டீச்சரை பார்த்துட்டு வந்துடலாம். உனக்கு அங்க போன அவ்வளவுதானே? பிரீத்தி ஆண்டி கால் பண்ணி சொல்றேன், அவங்க கூட்டிட்டு போவாங்க. நீங்க தப்பா வரணும் ப்ளீஸ். இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட எங்கேயாச்சும் உங்களை நான் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கேனா? இந்த ஒரு தடவை வாங்கப்பா. இல்ல, நான் ஒரு விஷயம் கேட்கவா? டீச்சரை பார்க்க எதுக்காக எவ்வளவு ஆர்வமா இருக்க? சாதாரணமா உனக்கு யாரையும் பார்க்க பிடிக்காதுல்ல? சுதா டீச்சர் உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? டீச்சர் ரொம்ப பாவம்ப்பா. ஓகே, உனக்காக நான் எல்லா ப்ரோக்ராம்ஸையும் மாத்தி வச்சிடுறேன்.
உன் புது டீச்சரை பார்க்க நாம நாளைக்கே போலாம். தேங்க்ஸ்ப்பா. நானு என் புக்கெல்லாம் எடுத்து வைக்கிறேன். ம். நீ இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க ஒருத்தி இருக்கால, உலகத்துல முதல் முறையா பிரசவிச்சு முதல் முறையா குழந்தைய வளர்க்கறேன்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்ப அவளை தள்ளி விடத்தான் இந்த குழியை வெட்டிக்கிட்டு இருக்கியா? அதுக்கான குழியெல்லாம் அவளே வெட்டி வச்சிருக்கா. இந்த குழி அவ தூக்கி போடுற குழந்தையோட வேஸ்ட் துணி போடுறதுக்காக தான். ஐயே, அவ குழந்தையோட வேஸ்ட் துணியெல்லாம் நீ எதுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு இருக்க? நம்மள டார்ச்சர் பண்றதுக்கு தானே அந்த துணியை வாங்க இங்கன்னு தூக்கி போடுறா. அவ குழந்தையோடதுன்றதால அவளுக்கு இதெல்லாம் ஒரு வாசனை, நமக்கு தான் இது நாத்தமா இருக்கு. அதனால நானே குழியை வெட்டி எல்லாத்தையும் புதைக்க போறேன். முறையா கம்ப்ளைண்டே சொல்லாம நீ ஒரு விஷயத்தை செஞ்சிருக்க. கம்ப்ளைண்ட் பண்ணா இங்க யாரு மைண்ட் பண்ண போறாங்க? இப்ப சொன்ன பாரு, அது கரெக்ட். என்னது? முன்னாடி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்த, இப்ப செஞ்சுட்டு கம்ப்ளைண்ட் பண்ற. இடது கால்ல இருந்த வலி வலது காலுக்கு வந்த மாதிரி. சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடியா இருக்கா? வர வழியில 2 பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஏண்டி, நான் புரோட்டா சாப்பிட்டா எனக்கு வயிறு அப்செட் ஆயிடும். உங்களுக்கு இல்லங்க, எனக்கு சாப்பிடதான். நான் சாப்பிடாம இருந்தாதான் ஸ்டொமக் அப்செட் ஆகும். சாப்பிட எப்பவுமே சூடான கஞ்சி தான் நல்லது. கொஞ்சோண்டு துவையலும் கொஞ்சோண்டு வடுமாங்காய் ஊறுகாயும் கொஞ்சோண்டு மோர் குழம்பையும் ஊத்தி கலக்கி ஒரு அடி அடிச்சோம்னா அன்னைக்கு நாள் முழுக்க பசிக்காது. அப்படி குடிக்கணும்னா நான் முதல்ல கிச்சனுக்குள்ள போகணும்ல. நீ தான் போகணும். உன்னோட சாம்ராஜ்யமே அந்த கிச்சன் தாண்டி. என்னைக்கு கிச்சனை விட்டுட்டு பொம்பளைங்க வெளியே வேலைக்கு போனாங்களோ அன்னையில இருந்து ஆம்பளைங்க பாடு திண்டாட்டம் தான். நீ முதல்ல வா, இதெல்லாம் இங்க இப்படி இருக்கட்டும். வா என் கூட கிச்சனுக்கு வா. விடுங்க. என்னங்க, பாலா விஷயத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? அது ரொம்ப நாத்தம் பிடிச்ச கேஸ் ஆயிருச்சு. பாலாவை பத்தியும் ஆட்டோக்கார சிவபிரசாத்தை பத்தியும் நிறைய புது புது கதையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜனங்க வாய்க்கு பூட்டு போட முடியாதுல்ல. இந்த நிலைமையில நாம அங்க போய் அவளுக்கு ஆறுதலா இருக்கணுங்க. அதுவும் சரிதான். அப்படியே பேச்சு வாக்குல அங்க என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை போலாமா? ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை முடியாதுமா, எனக்கு சங்கத்துல வேலை இருக்கு. சங்கமா? எனக்கு தெரியாம என்ன சங்கம்? காலையில 10:30 மணிக்கு பில்டிங் கான்ட்ராக்டர்ஸோட சங்கம், 12 மணிக்கு விவசாயிகள் சங்கம், 4 மணிக்கு வேலைக்காரங்களோட சங்கம், 6 மணிக்கு சரக்கடிக்கிற சங்கம். சரக்கடிக்கிற சங்கமா? சரக்கடிச்சிட்டு இருந்த பழைய நண்பர்கள்லாம் சேர்ந்து உருவாக்குன சங்கம். நான் எல்லா சங்கத்திலயும் லோன் வாங்கியிருக்கேன். நான் போகலன்னா அங்க பெரிய பிரச்சனையாயிடும். எதுக்குங்க பஞ்சாயத்து? வேலைக்காரங்க சங்கத்திலிருந்து பணத்தை வாங்கி கான்ட்ராக்டர் சங்கத்துல அடைச்சிருவேன். அங்கிருந்து பணத்தை வாங்கி விவசாயிகள் சங்கத்துல அடைச்சிருவேன். அங்கிருந்து பணத்தை வாங்கி சரக்கடிக்கிற சங்கத்துல கட்டிடுவேன். அப்படின்னா அதுக்கெல்லாம் மட்டும் காசு இருக்கா? அடியே, என் கையில 5 பைசா கிடையாது, எல்லாம் ரொட்டேஷன் தான். அதனாலதான் சொல்றேன், நம்ம திங்கக்கிழமை போலாம். திங்கக்கிழமை எனக்கு வேலை இருக்குங்க. மத்தியானத்துக்கு மேல லீவ் போடுறீ, நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாண்டி. மஜித் பாயோட புல்லட்டை அப்படியே தொடச்சு சும்மா பளபளன்னு வச்சிருக்காரு. என்கிட்ட பெட்ரோல் அடிக்க காசு இல்லாதனால தான் எடுக்கல. என் கையிலயும் பணம் எதுவும் இல்ல. ஏன்டி எதுக்கு எடுத்தாலும் இப்படி தரித்திர மாதிரி பேசாதடி. இல்லன்னு சொன்னேன்னு வச்சுக்க, இல்லாமையே போயிடும். சரி, அப்ப உங்க கையில ஏதாவது இருக்கா? என்னைக்கு என்னோட கையில பணம் இருந்திருக்கு? இனிமேலும் வராதுன்னு எனக்கு தெரியும். அப்படின்னு ஒரே அடியா என்ன மட்டமா நினைக்காத. சரி, அதை விடு. நம்ம இப்ப போறோமே இல்லையா? ஏன்னா மஜித் பாய் கிட்ட நான் புல்லட் வேணும்னு கேட்கணும்டி. அது சரி, இப்ப அதுவும் ஏன் தலையில விழுந்துருச்சா? சொல்லி தொலைங்க. இதுதான்டா பொண்டாட்டி. அடேங்கப்பா, உன் டீச்சரோட வீடு நல்லா இருக்கே. இந்த டீச்சரோட சொந்த வீடு இல்ல, வாடகை வீடு. அப்படியா? அப்பா இறங்குங்க. வாப்பா, இது டீச்சரோட பொண்ணு அகிலா. இவருதான் என்னோட அப்பா. உனக்கு ஒரு தம்பி இருப்பான்ல, அவனை பத்தி சொல்லிட்டே இருப்பா. எங்க அவன் ஆளை காணோம்? அக்கா, யாருக்கா அது? கல்யாணியோட அப்பா தான். அம்மா, நீங்க எதுக்கு வந்தீங்க? டீச்சருக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் பார்க்கலான்னு நான் அப்பாவை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். எங்க அம்மாவுக்கு என்ன ப்ராப்ளம்?
அம்மாக்கு 1-2 நாள் ரொம்ப டயர்டா இருந்துச்சுல, நீ போய் அம்மாவை கூடுமா. அம்மா வெளியே போயிருக்காங்க. பாட்டிக்கு மாத்திரை தீர்ந்து போச்சுன்னு வாங்க போயிருக்காங்க. எப்போ வருவாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க அங்கிள். அப்பா டைம் எல்லாம் பார்க்காதீங்க, நம்ம டீச்சரை பார்த்துட்டு தான் போறோம், அவங்க உடனே வந்துடுவாங்கப்பா. ஓகேம்மா. இங்க உங்களை தவிர வேற யாரும் இருக்காங்க. பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அகிலாவோட பாட்டி என்ன பார்த்துட்டு வரேன். எங்க இருக்காங்க. உள்ள வாங்க அங்கிள். பாட்டி. அம்மா வந்துட்டாளாமா. இப்ப வந்துருவாங்க. பாட்டி உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. உள்ள வாங்க அங்கிள். அங்கிள் உட்காருங்க. இவ என்னோட ஃப்ரெண்டு கல்யாணி. இவ இங்க தான் டியூஷனுக்கு வரா. இவங்க கல்யாணியோட அப்பா. என்னம்மா அம்மாவை கூட்டிட்டு வரலையா? கல்யாணிக்கு அப்பா அம்மா எல்லாமே இவர் தான். அங்கிள் உங்களுக்கும் கல்யாணிக்கும் டீயா காஃபியா? எதுவா இருந்தாலும் ஓகே தாம்மா. கல்யாணி வா, அவங்க பேசிட்டு இருக்கட்டும், நம்ம போலாம். 2-3 நாளாவே டியூஷன் எடுக்கலையே. டீச்சரை பார்க்கணும் ரொம்ப கம்பல் பண்ண, அதான் வந்தேன். உனக்கு என்ன வேலைப்பா? பிசினஸ் தாம்மா. அப்ப நல்லா வருமானம் இருக்கும்ல? பரவாயில்லதாம்மா. பார்த்த உடனே உங்ககிட்ட உதவி கேட்கறேன்னு நினைக்காதீங்க. தம்பி, உன்னால முடியும்னா இந்த பசங்களோட அம்மாவுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுப்பா. டியூஷன்ல கிடைக்கிற வருமானத்துல தான் எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி வேலை போட்டு கொடுக்க என் பேர்ல எந்த பிசினஸும் இல்லை. எல்லாத்தையும் பார்த்து நடத்துறது அப்பா தான். முடிஞ்சா பண்ணி கொடுப்பா. பிள்ளைங்களை வச்சுட்டு அவ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க தாங்க முடியல. டீச்சரோட புருஷன். ஐயோ, அவனை பத்தி சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. சரியான அவசரம் கொடுக்க அதோட சேர்த்து மொடா குடியன். இப்போ ஒரு கொலை கேஸ்ல குற்றவாளியா ஜெயில்ல இருக்கான். ஆனா அவரு ஃபாரின்ல எங்கேயோ இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேனே. அது இவளோட அண்ணன். கட்டிக்கிட்ட புருஷன் ஜெயில்ல இருக்கான். அவன் என்னோட மகன்தான். ஆனா இப்போ நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லையே. முதல் முறையே இப்பதான் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். இது வரைக்கும் நீ ஒரு தடவை கூட கிச்சனுக்குள்ள போனது இல்லையா? பாட்டி கிட்ட ஏதாவது சண்டை போட கிச்சனுக்கு போயிருக்கேன். மற்றபடி எனக்கு ஒரு கிளாஸ் கூட கழுவ தெரியாது. இவ்வளோ போதுமா? அதுதான் மீடியம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதெல்லாம் செஞ்சு செஞ்சு கத்துக்கிட்டது தான். கை சுட்டுக்காதா? இல்ல இல்ல, இதோட பிடி ரொம்ப சூடாலாம் இருக்காது. அதுக்கப்புறம் இனிமே சுகர் ஆட் பண்ணோம். இப்படி சர்க்கரையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் பிரச்சனை தான். அப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஐயோ வேண்டாம் கீழா, கொதிக்கிற டீ மேலே கொட்டிட போகுது. விழாம டீயை பார்த்து செய்யணும். கல்யாணி, உனக்கு டீ வேணுமா? நான் டீ குடிக்க மாட்டேன், நான் ஜூஸ் தான் குடிப்பேன். அப்புறம் பாட்டி பால் சுடு பண்ணி தருவாங்க. நான் எப்பயுமே சர்க்கரையை ஜாஸ்தியாக தான் போட்டு குடிப்பேன், அது எனக்கு பிடிக்கும். சர்க்கரை எப்பவுமே கம்மியாக தான் சாப்பிட்ணும், இல்லைன்னா உடம்புக்கு கெடுதல் ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன் அப்படி? ரொம்ப இனிப்பான விஷம் சர்க்கரைன்னு காந்திஜி சொல்லியிருக்காரு. எங்க? மகாத்மா காந்தி அவரோட ஒரு புக்கில் சொல்லியிருக்காரு. அகிலா, நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பியா நீ? அம்மா என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் புக்ஸ் தான் வாங்கி தருவாங்க. அதுவும் மகான்களோட வாழ்க்கை வரலாறு. அது கதையோ நாவலோ இல்லை, அந்த மாதிரி புக்ஸை தான் நம்ம நிறைய வாங்கி படிக்கணும். படிக்கிறது ரொம்ப போரிங்காக இருக்கும். அந்த நேரம் கூட டிவி பார்க்குறது எனக்கு பிடிக்கும். எங்களுக்கு இங்கே டிவி எதுவும் இல்லை, அதனால தான் நீ பயங்கரமாக புக்ஸ் படிக்கிற போல இருக்கு. டிவி வந்துடுச்சுன்னா எந்த புக்ஸும் படிக்க தோணாது, பார்த்தாலே போதும்ல. டிஷு டிஷு
என்னப்பா தனியா உட்காந்து விளையாடுற? இப்படி வா. எதுக்கு? சும்மா பேசலாம்ப்பா. வேண்டாம். இந்தாங்க அங்கிள் டீ. பாட்டி கிட்ட நீங்க பேசுனீங்களா? உன் பாட்டி ரொம்ப டயர்டா இருக்காங்கம்மா, தூங்க சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பா இந்த டீயை அகிலா தான் போட்டா. அப்படியா? பொம்பளை பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாரு, பார்த்து கத்துக்க. அகிலாக்கு இதெல்லாம் அவங்க அம்மா தான் கத்து கொடுத்துருக்காங்க. கல்யாணி கொஞ்ச நேரம் நீ என் கூட இரு. டீ காஃபி எப்படி போடணும்னு நான் சொல்லி தரேன். சும்மா பந்தா பண்றான். வருங்கால சச்சின்னு மனசுல நினப்பு. அம்மா வர லேட் ஆகுமாம்மா? இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். கால் பண்ணி கேளுமா எப்போ வருவாங்கன்னு. கால் பண்ண ஃபோன்லாம் இல்லை அங்கிள். இந்தா இதில் கால் பண்ணுமா. நம்பர் சொல்லுமா. 999 52 60 907. அம்மா கட் பண்றாங்க. தெரியாத நம்பர்னால கட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். எடுக்கலாம், நம்ம ஒரு மெசேஜ் பண்ணுவோம். இந்தா ஹலோ அம்மா, நான் தான் அகிலா. இது யாருடைய நம்பர்? கல்யாணியோட அப்பா வந்திருக்காரு. இருங்க கொடுக்குறேன். ஹலோ. 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 பேச மாட்டாங்க. கொடுங்க. ஹலோ அம்மா. அம்மா எங்க இருக்க? கல்யாணியும் அவங்க அப்பாவும் உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் வாமா. அது வந்து அகிலா, அது நான் டாக்டர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரஷ்ஷா இருக்கு, நான் வரதுக்கு லேட் ஆகும். அவங்கள கிளம்பிட சொல்லு. நான் கல்யாணியோட அப்பா கிட்ட ஃபோன் கொடுக்கவா? இல்ல வேண்டாம். இங்க மொபைலை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்காங்க. நீ அவர்கிட்ட சொல்லிடு, நான் வச்சிடறேன். சாரி அங்கிள், அம்மா டாக்டரை பார்க்க வெயிட் பண்றாங்க. இங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல்? டாக்டரோட வீட்டுக்கு போய் தான் பார்ப்பாங்க. உடனே வரேன்னு சொன்னாங்களா? லேட் ஆகும் போல. கல்யாணி நீங்களும் வெயிட் பண்றேன்னு சொன்னதுக்கு உடனே வந்திருந்தா அம்மா சொல்லியிருப்பாங்க. கல்யாணி, அப்பவா நம்ம கிளம்பலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு எப்படிப்பா போறது டீச்சரை பார்க்காம? நாம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அகிலா, நீ போய் செஸ் போர்டு எடுத்துட்டு வா. அப்பா அதில் எக்ஸ்பர்ட். கல்யாணி, நீங்க வெயிட் பண்ணிட்டு அம்மா வர லேட் ஆயிடுச்சுன்னா கஷ்டமா இருக்கும்ல. டாக்டர் கிட்ட ரஷ்ஷா இருந்தா அம்மா வர சாயங்காலம் ஆயிடும். நாம போயிட்டு இன்னொரு நாள் வரலாமா? சும்மா சொல்லலாமா, நாம கண்டிப்பா வரலாம். நாம இன்னும் கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ண என்ன பிரச்சனை? அப்பாக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கும் கல்யாணி. எந்த அர்ஜென்ட் வேலையும் இல்ல. இன்னைக்கு எந்த வேலையும் இருக்க கூடாது. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, டீச்சரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் போறோம். என்ன கல்யாணி அடம் பிடிக்கிற? கண்டிப்பா இன்னொரு நாள் வரலாம். நீங்க எப்ப வருவீங்க? இன்னைக்கு தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. உனக்கான டைம் நான் கண்டிப்பா ஒதுக்கி வச்சிருக்கேம்மா. இதெல்லாம் நான் அகிலா முன்னாடி இடம் பிடிக்க கூடாது தானே சொல்றீங்க? அகிலா முன்னாடி தானே உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பா வரலாம். அப்பா தான் சொல்றாருல, கேளு கல்யாணி. இவரெல்லாம் நம்பவே முடியாது. இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது அதெல்லாம் முடியாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வாங்க. அப்போ சரி, அடுத்த முறை நீ ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணு. நம்ம வீட்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம். அப்படின்னா நம்ம அப்படியே பண்ணிடலாம் அகிலா. நீ அம்மா அந்த புறம் கேட்டு பாரு. டீச்சர் ஓகே சொல்றது ஏன் பொறுப்பு?
ஏய் வினு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணாடியா பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா கண்ணாடியிலயும் உன் முகம் ஒரே மாதிரி தான் தெரியும். நீங்க வா. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். இந்தா இதை வச்சுக்க. இது எதுக்கு அங்கிள்? வாங்கிக்கம்மா. இதை டியூஷன் ஃபீஸா நினைச்சுக்கம்மா. இது அம்மா கிட்டே கொடுத்துருங்க. இல்ல, கல்யாணோட அப்பா கொடுத்த டியூஷன் ஃபீஸ்னு சொல்லி நீயே போய் அம்மா கிட்ட கொடுத்துரு. இந்தா போயிட்டு வரேன். வா. உனக்கு என் மேல எந்த கோவமும் இல்லைல்ல? எதுக்கு? எனக்கு அப்படி இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. திடீர்னு கோவம் வந்துடும். அப்ப எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன். எனக்கு கோவம் வந்தா நீ பொறுத்துட்டு தான் போகணும். மற்றபடி உன்கிட்ட நான் சாரிலாம் சொல்லுவேன்னு எதிர்பார்க்காத. கல்யாணி வாமா போலாம். நீயும் எங்க கூட வரியாப்பா? நான் எங்கேயும் வரல. நம்ம இப்ப வீட்டுக்கு தானே போறோம். இல்ல, நம்ம ஹோட்டல்ல போய் ஃபுட் சாப்பிட போறோம். அதுக்கப்புறம் சினிமாக்கு போறோம். okay. வண்டியில ஏறு. பாய். நீ அந்த கார்ல என்னடா பண்ணிட்டு இருந்த? இந்த கல்லை வச்சு நான் கார்ல கோடு போட்டுக்கிட்டு இருந்தேன். டி வினு, அவ அன்னைக்கு என்னை அடிச்சால, அதுக்கு பதிலா அவ காரை கொளுத்திருக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.